படம் வந்து ஒரு கட்டத்துல நம்மள நுனி சீட்ல வந்து உட்கார வச்சிருது. படத்துல என்னடா அப்பா இவ்வளவு பண்ண முடியுமா? ட்விஸ்ட் நல்ல ட்விஸ்டா இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமா பிரிச்சுட்டாங்க படத்தை. அந்த ஒரு மூடுக்குள்ளே போயிருதா இருக்கு. ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே இருக்கு. ஒரு புக்கு படிச்சா அப்படி இருக்கும் இருக்கு. ரொம்ப த்ரில்லர், ரொம்ப ஹாரரா பயங்கரமா கொண்டு போயிருக்காங்க. படத்துல அடுத்தது என்னன்ற ஒரு சஸ்பென்ஸ் அந்த டைரக்டர் ரொம்ப தெள்ள தெளிவா நிதானமா பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். படம் கொண்டுட்டு வந்த வேவும் சரி, எந்த இடத்துல லேக்லாம் இல்ல. படம் வந்து ஒரு கட்டத்துல நம்மள நுனி சீட்ல வந்து உட்கார வச்சிருது. படத்துல என்னடா அப்பா இவ்வளவு பண்ண முடியுமா? ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. சிவராஜ் நல்லா நடிச்சிருக்காப்ல. நல்ல மியூசிக். படம் போனதே தெரியல, டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. சோ எல்லா தியேட்டர் வந்து பாருங்க. டைரக்டரோட டெபியூ அவர் எப்படி பண்ணிருக்காங்க? ஓ சார் பயங்கரமா நடிச்சிருக்காப்ல. அவர் தெரியும், அவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட இது 5வது படம்னு நினைக்கிறேன். சிவராஜ் வந்து போலீஸா நடிக்கிறத நம்ம பாக்குறோம். அவருக்கு அது செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஹைட்டுக்கு அதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து காவல்துறை அதிகாரி பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆனா இதுவரை பண்ணது இல்லாம இந்த படம் ஒரு புது படம், நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். சோ டைரக்டர் இளையராஜா சம்திங் பேர் பார்த்தேன். சோ கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். நல்ல படம் கொடுத்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நார்மலா இப்ப தமிழ் சினிமால எல்லாரும் ஒரு சாங் இருக்கணும், ஹீரோயின் இருந்தாதான் மோஸ்ட்லி இது பண்ணுவோம். ஹீரோயின் உள்ள சாங் எதுவுமே இல்லை. ஆமா, ஆக்சுவலா நான் அதை பதிவு பண்ண மறந்துட்டேன். இந்த படத்துல ஹீரோயின் கிடையாது, ஸோ சாங் கிடையாது. படம் ரொம்ப சஸ்பென்ஸா, ரொம்ப ஒரு லாஸ்டா உங்களுக்கு பினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கருத்து சொல்லியிருப்பாப்ல. மக்கள்கிட்ட வந்து இருக்கிறதே ஓட்டு தான், அதையும் பிரிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய ஒரு கிரிமினலான ஒரு விஷயத்த நல்ல வேவ்ல ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காரு. ஸோ படம் கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தேன். ஆனாலுமே வந்து பயங்கரமா பிரிச்சுட்டாங்க படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ, பட் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் வந்து சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் அதான் சிபிக்கு வந்து இது கம்பேக் படமா இருக்கும். பயங்கரமான படம். டைரக்டரும் பிச்சு பயங்கரமா இது பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னு நினைக்கிறேன். அவரும் சூப்பரா பண்ணியா. மியூசிக்கும் பயங்கரமா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். ஹீரோயின் இல்ல, சாங் அதுதான். அது வந்து கதை வந்து அந்த மாதிரி ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கல. எங்கேஜா வச்சிருந்தாங்க டேரக்டர். இதுதான் கதை, இப்படிதான் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தேவையில்லாத எதுவுமே வைக்கல. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. பட் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பஸ்ல 25 பேர் டிராவல் பண்றாங்க. ஆமா, 25 பேருக்கான கேரக்டரும் அந்த ஸ்பேஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பிளே. கண்டிப்பா நம்ம வந்து அந்த 25 பேரையும் சந்தேகப்படுற மாதிரி தான் அது இருக்கு. அதுதான் கதை. 25 பேர்ல யார வேணா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அதுதான் படமே. ஆஸ் யூஷுவல் கிடையாது. இது கொஞ்சம் டிஃபரன்ஸா. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கு ஆமாமா, இது வந்து அந்த சஸ்பென்ஸ் தான். இது வந்து யூஸ்வலா த்ரில்லர்னா இப்படி போய் இப்படி கண்டுபிடிச்சு இப்படி வந்துருவாங்க. இது வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பயங்கரமா பண்ணிருக்காரு டைரக்டர். தேங்க்யூ. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சிபி சத்யராஜ் வந்து உண்மை சம்பவத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் டிராவல்ஸ் பஸ்ஸில் எப்படி நடக்குது, ஒரு லவர்ஸ் போனான்னா என்ன இருக்கும் அதை பற்றி எடுத்துருக்கிறாரு. ஒரு டிராவல்ஸ் பஸ்ஸில் என்ன சொல்றது, ஒட்டுமொத்த டிராவல்ஸ் பஸ் வந்து 25-30 பேர் போகிற பஸ்ஸில் வந்து ஒரு கன்சியர் லேடியை பற்றி வந்து தரையுறவாக பேசுகிறாங்க. அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. படத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஓட்டு உரிமையை வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது. அதை கண்டுபிடிக்க முடியல. அடிக்கடி அதே கண்டுபிடி ஒரு கொலை நடக்குது, அடுத்தடுத்து எப்படி நடக்குதுன்னு பற்றி அதை எடுத்துருக்கிறாரு. அருமையாக இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காரு. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். படத்தில் வந்து ஹீரோயினி கிடையாது. காமெடி, சின்ன சின்ன காமெடி மாதிரி தான் இருக்காரு. குரேஷ் இருக்கிறாரு. நல்லா இருக்கு படம். மியூசிக்ல அருமையா இருக்குது. படம் 10 hours நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வெரி பெட்டரா தான் சார் இருக்கு. வெரி பெட்டரா இருக்கு. இது நம்ம அந்த பாம் சீன்லாம் ஒன்று வருது, நல்லதா இருக்கு படம். அது எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அந்த ஒரு மூடுக்குள்ளே போயிருதா இருக்கு. ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே இருக்கு. ஒரு புக்கு படிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அதுக்குள்ளே நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பஸ்ல இருக்க எல்லா கேரக்டருக்குமே கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டா பண்ணிருக்காங்க. 5 பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஆமா, அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் ஆகுது. அந்த 25 பேருக்கும் ஒருத்தவங்க கன்சீவா இருக்காங்க. அது எல்லாமே ஒரு ஸ்டோரியா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கு. ஆக்ஷனும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாகா இருக்கு. பட் அந்த கதைக்கு அப்படிதான் வருது. சிபிஎன் எப்படி பண்ணிருக்காரு?
சிபி என்ன எப்படி சொல்றது, வெரி பெஸ்டா பண்ணியிருக்காரு. நம்ம போலீஸ் ஆக்டரா பண்ணியிருக்காங்க. அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இன்னொரு டைம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் படம். ஓகே, தேங்க்யூ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோயின் இல்ல, பாட்டே இல்ல, எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இல்லதான், ஆனா இருந்தாலும் நல்லா இருந்தது. பார்த்தாலும் 25 பேர் நடிச்சிருக்காங்க அந்த பஸ்ல. எல்லா கேரக்டரும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. எல்லாரும் டைலாக் எல்லாரும் கரெக்டா பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான் அது. ஆமா, அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். நாங்க எல்லாம் என் பசங்களோட தான் பார்த்தோம். அவங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. சிபியோட படம் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட படம் வந்திருக்கு. நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் பிலிம் நல்லா இருக்கு. அத ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்தது, அவர் கண்டுபிடிக்கிறது. சிபிராஜ் வந்து வெறும் ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் நம்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் இது நல்லா இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கு. நல்லா. நல்லா.